ஹலோ ஆல், நமஸ்கார். சில பேர் எனக்கு ஃபோன் பண்ணி கேட்டிருந்தா சில விஷயங்களில் மெச்சூரிட்டி எப்படி வருது நம்மளுக்கு அப்படின்னு. இன்றைக்கி அதை பற்றி பேசலான்னு தான் நான் எடுத்துட்டேன். ரொம்ப வருஷம் வரைக்கும் எனக்கு மெச்சூரிட்டின்னா என்னன்னே தெரியாது. நன்னா மொத்து வாங்கி கட்டிண்டு வளர்ந்தவனா. என்னை வளர்த்தவா எல்லாருக்கும் தெரியும். என்னோட பிரதர் என் கூடவே வளர்ந்தவனுக்கு தெரியும். கசின் பிரதர், பாட்டியாத்தில் எல்லாரும் கசின்ஸோடு தானே வளருவோம், வாளுக்கெல்லாம் தெரியும். அண்டு அம்மா ஆற்றுல இருந்த கசின்ஸு அண்ணாக்களுக்கெல்லாம் தெரியும். ஒரு ஒரு விதத்தில் ஒரு விதமான தத்தியாக தான் வளர்ந்தேன். ஒன்றும் பெருசாக சொல்லிக்கிற மாதிரி இல்லைன்னு வச்சுக்கோங்களேன். ஆனால் சில விஷயங்கள் நம்ம வாழ்க்கையே திருப்பி போடுறது. அப்பாவுக்கு புஸ்தகம் படிக்கிற பழக்கம் உண்டு ஆற்றுல. அப்பா அர்த்தமுள்ள இந்து மதம் 10 புக்கும் வச்சுட்டு இருந்தா. மொத்தம் 10 புக்குமே வச்சுட்டு இருந்தா அப்பா ஆற்றுல. நான் 5ஆவதோ 6ஆவதோ அப்போ 12th ஹாலிடே, அது 12th போர்டு முடித்தா ஹாலிடே. அந்த ஹாலிடேஸில் அந்த 5ஆவதோ 6ஆவதோ புக்கை ஃபஸ்ட்டு படிச்சுட்டு அப்புறம் தான் இது மாதிரி இன்னும் இருக்குது போல் இருக்குது அப்படின்னு இந்த 5ன்னு போட்டிருக்கோம் இல்லையா புக்கில், அதை பார்த்துட்டு 1, 2 எடுத்து வரிசையாக படிக்க ஆரம்பித்தேன். எனக்கு வாசிப்புங்கிறது அர்த்தமுள்ள இந்து மதத்துலேருந்து தான் ஆரம்பிச்சது. நம்ம குழந்தைகளும் அர்த்தமுள்ள இந்து மதத்துலேருந்து ஆரம்பித்தா நல்லா இருக்குங்கிறது என்னோட ஒரு ஃபீலிங். ஏன்னா ஒன்று, அதில் ரிலீஜியனுக்கான கிளாரிட்டி இருக்கும். இன்னொன்று, தர்மத்தை ஃபாலோ பண்ண வேண்டிய நெசசிட்டி பற்றி லைஃப் எக்ஸாம்பிள்ஸோடு அவர் போட்டிருப்பார். கண்ணதாசன், ஸ்ரீ கண்ணதாசன் அவர்கள். அது ரொம்ப ரொம்ப ஆணி அடித்த மாதிரி மனசில் அப்படியே பதிஞ்சு போயிடும். சில விஷயங்கள் இன்னைக்கு ப்ராக்டிக்கலி ஒத்துக்காத மாதிரி கூட இருக்கும். கண்டாங்கி தான் பெஸ்ட்டாக இருக்கும் அப்படிங்கிறதெல்லாம் டெய்லி கட்டின்னு நம்ம இப்போல்லாம் போகிறதுல நம்ம சாரியை விட்டு நிறைய பேர், நம்ம இன்க்ளூடிங் மீ, நிறைய வாட்டி சல்வார் கமிஸ் தான் போட்டுக்கிறோம். இப்போது எங்காத்து வாத்தியார் மாமாலாம் பாரம்பரிய உடையில் தான் இருக்கணும், சுவாமிக்கு விளக்கேற்றுறச்சு கூட பாரம்பரிய உடை அணிஞ்சுண்டு விளக்கேற்றுறது தான் நல்லதுன்னு சொல்கிறதுனால நம்ம இப்போ பாரம்பரிய உடைக்கு நம்மலாம் இப்போ திரும்பி போயின்னு இருக்கோம்னு வச்சுக்கோங்களேன். பட் அதர்வைஸ் நம்ம அப்படி மூவ் ஆகிட்டோம்னு வச்சுக்கோங்க. ஸோ சிலது நம்ம ஃபாலோ பண்ணுறது இல்லை, நம்ம மாறிட்டோம். சிலது நம்ம எட்டர்னல் ட்ரூத்துன்னு இருக்கும்ல, என்றைக்குமே மாறாத விஷயங்கள்னு, அதெல்லாம் அந்த புக்கில் நன்னாவே கற்றுக்கலாம். அர்த்தமுள்ள இந்து மதம் நீங்கள் 10 வால்யூம் நீங்கள் ஆன்லைனில் போட்டால் கூட உங்களுக்கு வரும். ஒரு வீட்லேயும் இருக்க வேண்டிய புஸ்தகம்னு நான் நினைப்பேன். அதில் ஹிந்து மதத்தை பற்றி இருக்கே, அது எல்லாருக்கும் ஏன் படிக்கணும்னா, இது ஹிந்து மதத்தில் இருக்கிற கடவுள்களை தாண்டி ஒரு ஹியூமன் எப்படி வாழணும் அப்படிங்கிறதுக்கான நெறிமுறைகள் சொன்ன புஸ்தகமாக நான் பார்க்குறேன் இந்த புஸ்தகத்தை. ஸோ எனக்கு ரொம்ப பொக்கிஷமான ஒரு புஸ்தகம் தமிழில் இருக்குன்னா ஐ ஃபீல் அர்த்தமுள்ள இந்து மதம் நம்ம குழந்தைகளுக்கு படிக்க கொடுக்கறது நல்லது அப்படின்னு தோணும். இது பேஸ்ட் ஆன் யுவர் சாய்ஸ். இன்னொன்று, திருக்குறளை பொருள் விளக்கத்தோட அறத்துப்பால் நம்ம படிக்க கொடுக்கறது ரொம்ப ரொம்ப நிறைய புஸ்தகங்கள் இருக்குது. திருக்குறள் கொட்டி கிடக்க, திருக்குறள் பொருள் விளக்கங்களோட. அது என்ன பண்ணணும்னா, நம்ம படித்து பார்த்துட்டு நமக்கு புரிஞ்ச டிரான்ஸ்லேஷன் இருந்த பொருள் விளக்கம் இருக்கிற புஸ்தகத்தை பார்த்து அதை குழந்தைகளுக்கு நம்ம சஜஸ்ட் பண்ணணும். ஏன்னா சிலது நான் இங்கே புக் ஸ்டோர்ஸ்லாம் பார்த்துருக்கேன். அந்த திருக்குறளுக்கான பொருள் விளக்கமே நமக்கு புரியாத தமிழாக இருக்கும். இந்த காலத்தில் திருக்குறளே நிறைய பேருக்கு நம்மளுக்கு புரியறதில்ல. அதனுடைய பொருள் விளக்கமுமே புரியாத கரடமுரடான லெவலில் அவங்க சென்டென்ஸ் ஃபார்மேஷன் பண்ணியிருந்தால் நம்ம குழந்தைகள் எப்படி புரிஞ்சுக்கும்? ஸோ திருக்குறளை எளிமையாக மொழிபெயர்த்த புஸ்தகங்கள் வாங்கி படிக்கலாம். நான்லாம் ஸ்கூல் டேஸ்லலாம் இருக்கும்போது சன் டிவியில் டெய்லி சாலமன் பாப்பையா சார் ஒரு நாளைக்கு ஒரு திருக்குறளுக்கு சொல்லி அதுக்கான குறள் விளக்கமும் சொல்வார்.
கரெக்டாக அதை கேட்டுட்டு சைக்கிள் எடுத்துகிட்டு ஸ்கூலுக்கு போகிறதுங்கிறது ஒரு பழக்கமாக இருந்தது. அப்போ வந்து எல்லாருமே கேட்பான், சாலமன் பாப்பையார் வந்துட்டார் வந்துட்டார் அப்படின்னு ஒரு அனௌன்ஸ்மெண்ட் ஓடும். உடனே எல்லோரும் கிளம்புற அவசரத்துலேயும் உட்காந்து அவர் சொல்கிற இன்றைய திருக்குறள் ஏதோ அதுக்கு டாபிக் பேர் இருக்குது, ஞாபகம் இல்லை எனக்கு. அது வந்து கேட்டுட்டு இருந்தா. நான் ஸ்கூல் போகும்போது சாரி தப்பாக சொல்கிறேன். நான் ஸ்கூல் போகும்போது வலம்புரி ஜான்கிறவர் சொல்லிட்டு இருந்தார். நிறைய அந்த மாதிரி நிறைய விஷயங்களை பற்றின தெளிவு கொடுத்துட்டு இருந்தார். சாலமன் பாப்பையா சார் வந்து ரசிகா ஸ்கூல் போகும்போது சொல்லிட்டு இருப்பாள். ரசிகாவோட ஏர்லி ஸ்டேஜஸ்லேயும் அவள் கேட்டுட்டு அவளை ஸ்கூலுக்கு நானும் அவளும் சேர்ந்து போவோம். நானும் ஸ்கூலுக்கு போவேன். அவனால் அப்போ பை தென் நான் டீச்சர் ஆகிட்டேன். அதில் நான் கொஞ்சம் மிஸ் பண்ணி சொல்லிட்டேன். ஸோ இப்படி இளமையில் நம்ம திருக்குறள் கேட்டு வளர்கிறது கூட நமக்குள்ள தர்ம நெறி பற்றி நமக்கு ஒரு நல்ல கிளாரிட்டி கொடுக்குங்கிறது என்னுடைய எண்ணம். இன்னொன்று எனக்குள்ள ஆழ பதிஞ்சது, எனக்கு ரொம்ப ரொம்ப ஆழ பதிஞ்ச நிறைய விஷயங்கள் வந்து பாலகுமரன் சாரோட புஸ்தகங்கள்லாம் படிக்க ஆரம்பித்ததுக்கு அப்புறம்தான். அவரோட ஆன்மீகங்கள்லாம் படிச்சுட்டு தான் நான் அதுக்கப்புறம் வந்து மற்ற நாவல்ஸ் எல்லாம் படிக்க ஆரம்பித்தேன். மெர்க்குரி பூக்கள்லாமே நான் கடைசியில் தான் படித்தேன். முதல்ல அவருடைய ஆன்மீக புத்தகங்கள்லாம் வர ஆரம்பித்த பீரியடில் தான் நான் அவரை படிக்க ஆரம்பித்தேன். அது வந்து ஒரு அடிக்ஷன் மாதிரி ஆகிடும். பாலகுமாரன் சாரோட புஸ்தகங்கள் படிக்கிறதுக்கு முன்னாடி கல்கியினுடைய புஸ்தகங்கள் படிச்சிருக்கேன். அது வந்து நான் காலேஜ் படிக்கும்போது டிகிரி ஃபர்ஸ்ட் இயரில் படித்தது. காலேஜ் லைப்ரரியிலேருந்து எடுத்துன்னு வருவேன். இப்போல்லாம் குழந்தையெல்லாம் பாட்டிக்கெல்லாம் தெரியாமல், அது ஆற்றுல யாருக்கும் தெரியாமல் போர்வைக்குள்ளே மொபைல் வச்சுன்னு பார்க்குறாங்கிறா இல்லையா. நான் அந்த மாதிரி என் பாட்டி தூங்கினதுக்கு அப்புறமா சின்னதாக இந்த சிம்னி விளக்குன்னு இருக்கும், அதை லேசாக பெருசு பண்ணி அதுக்கு கீழே புக்கு வச்சுட்டு ராத்திரி எல்லாம் படிச்சுட்டு இருப்பேன். கண்ணு சொருகும் 2-2:30க்கெல்லாம். ஆனால் என்னால் தூங்க முடியாது. எஸ்பெஷலி பொன்னியின் செல்வன்லாம் படிக்கும் பொழுது தூக்கம் வரவே இல்லை. அப்படி இருக்கும் பொன்னியின் செல்வன். அது தமிழ் படிக்க தெரிஞ்சவாளுக்கு கிடைச்ச வரப்பிரசாதம் அந்த புஸ்தகங்கள்லாம். சிவகாமியின் சபதமும் அப்படிதான். உருகி 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 சாப்பிட பிடிக்காது, தூங்க பிடிக்காது, ஏதாவது அங்கே போய் எதாவது பண்ணிட்டு வான்னு ஆற்றுல ஏதாவது வேலை கொடுத்தா எழுந்திருக்க பிடிக்காது. ஒரு ஸ்டேஜில் திட்டெல்லாம் வாங்கினேன். இன்னொரு புஸ்தகம் மட்டும் லைப்ரரியிலேருந்து எடுத்துன்னு வா, நீ கீழ்ச்சி போட்டு உன்னை ஃபைன் கட்ட வைக்கிறேன் அப்படின்னு. அவள் கீழ்ச்சிலாம் போட மாட்டா புஸ்தகத்தை. அந்தளவுக்கு படுத்திருக்கேன் நான். வேறு ஒன்றுமே பண்ணாமல் அண்ணன் தண்ணி இல்லாமல் புஸ்தகத்தோடு இருக்கிறதுங்கிறதெல்லாம் வந்து கல்கியோடைய அவர் கட்டி போட்ட அந்த விஷயங்கள். அது எப்படி எனக்கு லைப்ரரியிலேருந்து எடுத்து படிக்கணும்னு தோணித்துன்னா, பாட்டி வந்து கல்கி வாரம் வாங்குவாள் கிராமத்தில். அது என்ன ஆகும்னா, பாட்டி ஃபஸ்ட்டு படிக்கிற வரைக்கும் மத்தியானத்துக்குள்ளே பாட்டி படிச்சிடணும். அப்போ தான் அது பக்கத்தாத்துலேருந்து எல்லாத்துக்கும் சர்க்குலேட் ஆகி திரும்பி வரும். ஸோ அதில் வந்து கல்கியில் அப்போல்லாம் வந்து ஒரு பிட்டாக ஏதாவது ஒரு அவருடைய நாவல்லேருந்து ஒரு சாப்டரோ 6 சாப்டரோ போடுவாள். எனக்கு அது படித்து இது ஃபுல் புக்கு படிக்கணுங்கிற ஒரு வெறியில் தான் நான் அதை வந்து படிக்க ஆரம்பித்தேன். நீங்கள் இப்போ எல்லாமே கிடைக்கிறது ஆடியோவில் கேட்கலாம். யாருக்காவது படிக்க இனிமேல் முடியாது, ரொம்ப வயசாகிடுது, இதுக்கு மேலே என்னால் புஸ்தகத்தை கையில் வச்சுன்னு படிக்க முடியாதுங்கிறவா ஆடியோவில் கதையாக கேட்டுக்கலாம். அது வந்து பிரச்சனை கிடையாது. இல்லை எனக்கு தமிழ் எழுத்துக்கூட்டி படிக்க கொஞ்சம் கஷ்டமாக இருக்குங்கிறவா இந்த புக்ஸ் எல்லாம் ஆடியோவில் வந்துருத்துப்போ அதை நீங்கள் ஆடியோவில் கேட்டுக்கலாம். ஆனால் நமக்கு வாசிப்புங்கிற பழக்கமே போயிடுத்துன்னா தயவு செஞ்சு இந்த புஸ்தகங்கள்லாம் வாங்கிட்டு ஒரு மினி லைப்ரரி நீங்கள் உங்கள் ஆற்றுல வச்சுட்டு படிக்கிறத திருப்பியும் ஆரம்பிக்கிறது நல்லதுன்னு எனக்கு தோன்றுறது. டயத்தில் அப்படியே புக்ஸ் எல்லாம் வாங்கி அள்ளி குமிக்காமல் ஒன்று வாங்கி அதை படிச்சுட்டு அடுத்தது வாங்கி அதை படித்து அப்படி சேர்த்துக்கிறது நமக்கு நல்லது. ஓவர்வெல்மிங்காக ஒரு ரேடியோ புக் வச்சுட்டு தான் எதையுமே தொட மாட்டோம் நம்ம. இது வந்து ஒரு நல்ல பழக்கம்னு எனக்கு தோன்றுறது. கல்கியை வாசித்த காரணத்தினாலேயே பாலகுமாரன் எழுத்துக்கள் எனக்கு ரொம்ப தாக்கத்தை ஏற்படுத்தித்து. எஸ்பெஷலி உடையார் வரும்பொழுது திருப்பியும் அதே மாதிரி தான் பிஹேவ் பண்ணேன். வேறு எதுலேயுமே ஃபோக்கஸ் பண்ண முடியாது. கல்கி படிக்கும்போது காலேஜ் கேர்ள், ஆனால் உடையார் படிக்கும் பொழுது ஒரு மெச்சூர்டு ஃபேமிலி ரன் பண்ணுற உமன் இல்லையா. அப்போ வந்து பேலன்ஸ் பண்ணிக்கிறதுக்கு ரொம்ப ஸ்ட்ரகிள் ஆச்சு. உடையாரும் படிச்சுண்டு
திருப்பியும் ரொட்டீனையும் பார்த்துண்டுங்கிறது ரொம்ப ஸ்ட்ரகிளாகி ரொம்ப உடையாருடைய தாக்கம் வந்து அந்த அந்த கடைசி வரைக்கும் படித்த அந்த சாப்டர்ஸ் அந்த கேரக்டர்ஸ் எல்லாம் மனசை விட்டு போல் ஆற்றுல இருக்கிற கேரக்டர்ஸ்லாம் என்ன பண்ணுறாங்கிறது மனசில் பதியல, அப்படிலாம் தவிச்சிருக்கேன். இது வந்து ஒரு ரொம்ப சுகமான அனுபவம் இப்படிலாம் படிக்கிறேன் அப்படிங்கிறது. என்னோடய பொண்ணு வந்து நான் காட்ஃபாதர் மூவி டிவியில் பார்த்துட்டு ரொம்ப பிடிச்சி போயிடுது எனக்கு. காட்ஃபாதர் வந்து இங்கிலீஷ் மூவி நான் சொல்கிறது. அதை படிச்சுட்டு ரொம்ப பிடிச்சி போச்சு. அவள் அதை நாவலாக படிச்சிருந்தா. நாவலாக படிச்சுட்டு அம்மா மூவியில் ஒன்றுமே இல்லை, நீ நாவலில் படி ரொம்ப நல்லா இருக்கும்னு. மரியா புசோவோட காட்ஃபாதர் இங்கிலீஷ் படிக்கிறவாளுக்கு எனக்கு அது ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஸ்டோரி. முழுக்க முடிச்சேன்னா ஞாபகம் இல்லை, பாதி தான் படித்தேன். ஆனால் நாவலில் இருக்கிறத பிக்சரைஸ் பண்ணும்பொழுது அந்தளவுக்கு ஜஸ்டிஃபை பண்ணலையோங்கிறது நாவல் படிக்கும்போது தான் எனக்கு தெரிஞ்சுது. இதே ஃபீலிங் தான் எனக்கு அப்போ பொன்னியின் செல்வன்லேயும் வந்ததுன்னு வச்சுக்கோங்களேன். மூவி நன்னா இருக்குது, ஆனால் நாவல் படித்து அது அந்த இன்பத்தில் ஊறின வாழ்க்கை இது வந்து தெரியல. யார் எடுத்திருந்தாலும் நம்ம அப்படி தான் நினச்சிருப்போமான்னு தெரியல. ஒரு காலகட்டத்துலேயும் ரஜினி சார் சொன்ன மாதிரி என்னுடைய ஃபேவரட் ஹீரோ தலைவர் சொன்ன மாதிரி ஒரு காலகட்டத்துலேயும் இவா வந்தியத்தேவனாக இருப்பாரா, இவா வந்து குந்தவையாக இருப்பாளா, ஒருத்தரையும் நம்ம வச்சு பார்த்துட்டு இருப்போம் இல்லையா. எனக்கு வந்து ஆம்ரபாலின்னு ஒரு மூவி பார்த்தேன், ஹிந்தி மூவி. எனக்கு அந்த பார்த்தப்பலேருந்து ஐயோ இந்த வைஜந்தி மாலாவை வந்து நந்தினியாக வச்சு ஏன் பொன்னியின் செல்வன் எடுக்கவே இல்லை, வைஜந்தி மாலாவை தவிர வேறு யாருமே சூட்டாக இருக்க மாட்டாளேன்னா நான் அந்த மாதிரிலாம் ஏங்கியிருக்கேன். ஸோ ரொம்ப பியூட்டிஃபுல் நாவல்ஸ். இங்கிலீஷில் படிக்கிறவாளுக்கும் இங்கிலீஷ்லேயும் நிறைய புத்தகங்கள் இருக்குது. அதை பற்றி வேணால் இன்னொரு வீடியோவில் நம்ம பேசலாம். நான் இங்கிலீஷில் ரொம்ப ஜாஸ்தியெலாம் படித்தது இல்லை. ரசிகா, தீக்ஷா எல்லாம் ரொம்ப இங்கிலீஷ் புக்ஸ் படிக்கிறதுல ரொம்ப அடிக்டட்னே சொல்லலாம். அனிக்ஷாவுக்கு ஒரு இடத்துல உட்காடுறதுங்கிறதே ஒரு சவால். சின்னவளுக்கு ஒரு இடத்துல உட்காடுறதுங்கிறது ஒரு சவால். ஏன்னா அவள் ரொம்ப கைனஸ்தட்டிக் லேர்னர். அவளை ஒரு இடத்துல உட்கார வைக்கிறதுங்கிறது அதை விட பெரிய சவால். ஸோ புஸ்தகம் படிக்கிறதுங்கிறது கொஞ்சம் பெரியவளாகி இப்போலேருந்து தான் அவளுக்கு அந்த பழக்கம் வந்திருக்கு. பெரியவா 2 பேருக்கும் சின்ன வயசுலேருந்தே அந்த பழக்கம் உண்டு. ஸோ நிறைய விஷயங்களில் புஸ்தகங்கள் நிறைய படிக்க படிக்க குழந்தைகளுக்கு நம்ம சொல்லாமையே மெச்சூரிட்டி வந்துடுறது. ஸோ குழந்தைகளை புஸ்தகங்கள் நிறைய படிக்க வைக்கணும். அதுக்கு நம்ம என்ன பண்ணணும், நம்ம வந்து ஸ்க்ரீனிங்கை நிறுத்திட்டு நம்ம புஸ்தகம் படிக்கணும். அப்போ குழந்தைகளுக்கு புஸ்தகங்கள் வாங்கி கொடுத்தா படிக்க ஆரம்பிப்பா. ட்ரை பண்ணலாம். விஷிங் யூ ஆல் தி பெஸ்ட். நமஸ்காரம்.